இத்தருணத்தை ஏற்படுத்தி தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் சுரேஷ் அகாடமியின் நிறுவனர் சுகேசர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வர காரணமாக இருந்த என் தாய் தந்தையர் மற்றும் என் வளர்ப்பு தாய் தந்தையர் பத்மாவதி கோவிந்தராஜ் மற்றும் என் நண்பர்கள், தோழிகள், என் குழந்தைகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ரூபாதேவி. நான் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் உடையார்கோவில் கிராமத்திலிருந்து வருகிறேன். நான் நடந்து முடிந்த குரூப் 2-2Aல மெடிக்கல் ரூரல் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த போட்டித் தேர்வு தேர்ந்தெடுத்து இங்கே வந்த மாணவர்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் மற்றும் வெற்றிக்கனியை எட்டுவீர்கள் என்ற தன்னம்பிக்கையோடு வந்தவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போட்டித் தேர்வுங்கிறது ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி. எப்படின்னா, சில பேருக்கு லைட் ஹவுஸ் பார்த்துருக்கீங்க, உடனே லைட் ஹவுஸ் சுற்றிகிட்டே இருக்கும். அந்த லைனில் நம்ம நின்னோன்னா சில பேருக்கு அந்த ஃப்ளாஷ் லைட் உடனே விழும். ஆனால் சில பேருக்கு அப்போ தான் போயிருக்கும் அந்த லைட்டு, அதுக்கப்புறம் நின்றுருப்பீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அந்த லைனை விட்டு நீங்கள் மூவ் பண்ணக்கூடாது. சுற்றி வரும்போது எப்படியா இருந்தாலும் அந்த லைட் ஹவுஸ் அந்த லைட்டை உங்கள் மேலே கண்டிப்பாக விழும். அது மாதிரி தான் அந்த லைனை விட்டு நீங்கள் எப்போதுமே நகர்ந்துடாதீங்க. ஒரு தடவை போனால் என்ன, அடுத்த தடவையும் கண்டிப்பாக நம்ம மேலே அந்த லைட் விழும் அப்படின்னு காத்துருங்க. அது மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். நான் 2006 12th முடிச்சிட்டேன். 2 வருஷம் டிடிஎட் தான் படிச்சிருந்தேன். பட்டய படிப்பு மட்டும்தான் நான் படிச்சிருந்தேன். அது முடிஞ்சோடனே எங்கள் அப்பா அம்மா சூழ்நிலை காரணமாக என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம் தான் நான் வாழ்ந்திருப்பேன். எங்கள் வீட்டுக்காரவங்க என்னோட 25 வயசுலேயே இறந்துட்டாங்க. இறந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வருஷம் கேப்பில் ஒரு ப்ரைமரி ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணேன். அங்கே ஜாயின் பண்ணோன்னே ஒரு 5000 சம்பளம் தான். என் குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்காங்க, வளர்க்குறதுக்கு 5000 சம்பளத்தில் எப்படியாவது வளர்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஜாயின் பண்ணேன். ஏன்னா நம்ம 3 வேளையும் சாப்பிட்ணுமே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே நான் நடந்துக்கிட்ட விதம், என்னோட டீச்சிங் மெத்தடு இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் பிரின்ஸிபல் சொன்னாங்க, நீங்கள் இன்னும் படிங்க மேம், நீங்கள் போல்டாக இருக்கீங்க, நீங்கள் இன்னும் நல்லா படிங்க, ஏதாவது ஒரு டிகிரி பண்ணுங்கள், டிகிரி படிச்சிங்கன்னா நான் இந்த இதுலேயே நீங்கள் பிரின்ஸிபலாக வரலாம் அப்படின்னு என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. சரி நம்மவும் படிப்போம், நம்ம ஏன் இப்படி டிடிஎட்டோடே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிஏ கரஸில் பண்ணேன். அப்போ பண்ணுறதுக்கு என்கிட்ட பொருளாதாரம்லாம் எதுவுமே கிடையாது. டிடிஎட் மட்டும்தான் எங்கள் அம்மா அப்பா படிக்க வச்சது. நான் பிஏ படிக்கணும் அப்படின்னு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொன்னேன். என்னோடய வளர்ப்பு தாயின்னு சொன்னேன்னே, அவங்க தான் அந்த அப்பா அம்மா. அவங்க எனக்கு வேலைக்கும் போகணும், வேலையும் நிப்பாட்டிடக்கூடாது, கரஸில் படிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. 3 வருஷம் ஃபீஸ் கட்டினாங்க. பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்தேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். அதுக்கப்புறம் 2 வருஷம் அப்படியே கேப் போயிடுச்சு. திரும்பி கோவிட் வந்தது. எல்லாருக்கும் கோவிட் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கோம். ஆனால் அது எனக்கு ஒரு வரப்பிரசாதம். கோவிட் எனக்கு ஒரு திருப்பு முனை. ஏன்னா சம்பளத்தோட எனக்கு அந்த ஸ்கூலில் எனக்கு விடுப்பு கொடுத்தாங்க. எப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் தான் விடக்கூடாது, இது ஓப்பன் லாக்டவுன் ஆகிடுச்சுல, அதனால வீட்டில் இருந்துட்டு பாதி சம்பளம் கொடுத்தாங்க. ஏதோ 3000 கொடுத்தாங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம படிச்சுக்கணும், இதையும் செய்யணும். எல்லோரும் லாக்டவுனில் எப்படா ஓப்பன் ஆகும்னு நினச்சிப்பீங்க. ஆனால் நான் படித்து முடிச்சிடணும், அதுக்குள்ளே எப்படியாவது படித்து முடிச்சிடணும், நம்ம இந்த போர்ஷன்லாம் முடிச்சிடணுன்னே அந்த டைமை நான் யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிட்டேன். அப்புறம் அதை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குரூப் 2 ஃபஸ்ட்டு வந்துச்சு. அப்புறம் தான் குரூப் 4 கால்ஃபர் வந்துச்சு. அதுக்கப்புறம் எம்ஏ இங்கிலீஷில் பண்ணேன். திரும்பி கரஸ்லேயே தான் பண்ணேன். 2021 வீட்டில் இருந்து தான் ப்ரிலிம்ஸ் படித்தேன். ஏன்னா ப்ரிலிம்ஸ் படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லை, படிக்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லை. நம்ம எப்படின்னா ஒரு அகாடமிலாம் சேர்ந்தா 10 ரூபா 15 ரூபாலாம் ஆகுமே அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வீட்டில் இருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் சுரேஷ் சார் வீடியோஸ்லாம் போடுவாங்க. ஹிஸ்ட்ரினா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. 54 தான் 10th எடுத்தேன். ஆனால் கனிமுருகன் சாரோட வீடியோலாம் பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த முகல்ஸ், குப்தர்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே எனக்கு மைண்ட்லேயே ஏறிடும். நம்மளே ராஜா, நம்மளே ராணி மாதிரி நான் நினச்சிக்கிட்டு அதெல்லாம் படித்தேன். எனக்கு அதெல்லாம் ரொம்ப தன்னம்பிக்கையாக இருந்தது. சுரேஷ் சார் அந்த மாதிரி எங்களை போல் இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் ஓப்பன்லேயே யூடியூப்லேயே போடுறது எங்களுக்கு ரொம்ப அது பெரிய வரப்பிரசாதம் தான். உண்மையாக நான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா அந்த ஃப்ரீயாக போடுறாங்களே யூடியூப், அதனால தான் நான் ப்ரிலிம்ஸ் படித்து முடித்தேன். 33 டெஸ்ட்டு போடுவாங்க.
அந்த டெஸ்ட் அடிச்சே தான் நான் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணேன். ஆனால் ஃபீஸ்லாம் கட்டவே இல்லை. அதுக்கப்புறம் சரி நம்ம ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டோம், எல்லாருமே சொன்னாங்க சரி 4ஓடே முடிச்சுவோம், 4 மட்டும் அட்டன் பண்ணுவோம், 2லாம் வந்து நம்மளாம் பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப இதாக இருந்தேன். சரி, ஆனால் ஒரு 2 பேர் வந்து விஓ ஒரு சார் ஒருத்தவங்க இருக்காங்க, நீங்கள் போங்க மேடம், நீங்கள் போய் படிங்க, அவங்க வந்து கசின் பிரதர் தான், நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு தான் நான் சுரேஷ் அகாடமியில் மெயின்ஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணேன். கடன் வாங்கி ஜுவல்லெல்லாம் அடவு வச்சு தான் வந்து நான் ஜாயின் பண்ணேன். அப்போது எப்படியாவது படிக்கணும், என் பிள்ளைங்கள எந்த ஒரு காரணத்துக்காகவும் இன்னொருத்தவங்க, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டில் தான் நான் படித்தேன். அதுமாதிரி நம்ம பிள்ளைங்க நம்ம யாரோட சப்போர்ட்டும் போய் நின்றக்கூடாது, அதுங்க தன்னம்பிக்கையாக வளரணுங்கிறதுக்காக நான் எப்படியாவது என்னோட இதெல்லாம் முடிச்சுட்டு மெயின்ஸ் வந்து படித்தேன். முயற்சியும் பயிற்சியும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதை வேணாலும் சாதிக்கலாம். டெஸ்ட்டு வந்து போடுவேன், எல்லோரும் 10 டெஸ்ட்டு 15 டெஸ்ட்டு போடுவாங்க. ஆனால் நான் வந்து 4 டெஸ்ட்டு 5 டெஸ்ட்டில் தான் இருப்பேன். பயப்படுவேன் போய், ஐயோ நம்ம ஒன்றுமே படிக்கலையே. நீங்கள் படிக்கிறீங்க படிக்கல அதெல்லாம் கவலைப்படாதீங்க, டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டா நீங்கள் போய் நின்றுங்க. ஸ்பாட் டெஸ்ட்டு நிறையா அடிங்க. ஸ்பாட் டெஸ்ட்டு நீங்கள் அடிக்க மைண்ட் வந்து நல்ல வேலை செய்யும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஸ்பாட் டெஸ்ட்டில் ஹை மார்க் எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா நம்ம படிக்கலேன்னு நினச்சி பயப்படாதீங்க. நியூஸ் பாருங்க, ஸ்கூல் புக்ஸ்லேயே எடுத்து படிச்சிங்கன்னா அந்த டாப்பிக்கோட ரிலேஷன் அங்கே வந்து வரும். அதை வந்து நீங்கள் வந்து அதோட மர்ஜ் பண்ணி பாயிண்ட்டாக எழுதுனீங்கன்னாவே நீங்கள் கண்டிப்பாக வெற்றியாளராக வரலாம். நீங்கள் லைட் ஹவுஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அப்புறம் என்னோட தோழி கிருஷ்ணவேணிக்கு, சுபா, இவங்களெல்லாம் நான் வந்து என்றைக்கும் மறக்கக்கூடாது. மதுபாலா, சிவப்பிரியா, இவங்களாம் என்னோட தன்னம்பிக்கையை வந்து ரொம்ப எடுத்து கொடுத்தவங்க. அவங்க வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பொருளாதாரம்லாம் செய்ய தேவையில்லைங்க, ஒரு ஆறுதலான வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டை கொண்டு வந்து இங்கே வந்து நிறுத்தி இருக்குங்கும்போது அவங்களாம் சொன்னாங்க நீ ரொம்ப சாதனை பண்ணிட்டடின்னாங்க. ஆனால் எனக்கு இது ஒன்றும் சாதனையாக தெரில, இன்னும் சாதனை படைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, சாதனை பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். என் குழந்தைங்க எங்கள் அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்க, எல்லாரையும் விட்டுட்டு தான் நான் தூத்துக்குடி பிரான்ச்சில் தான் வந்து படித்தேன். எங்கள் அம்மா வந்து வீட்டில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். என் ஒரு குழந்தைய வந்து சமாளிக்கிறது எப்படிங்கிறது அம்மா அவங்களுக்கு தெரியும், எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு. 2 குழந்தைங்க 6 மாதம் விட்டுட்டு தான் நான் வந்து படித்தேன். அவ்வளோ டார்ச்சரையும் தாங்கிட்டு எங்கள் அம்மா கால் சுத்தமாக முடியாது, மூட்டு வலி வரும், அதையும் தாங்கிட்டு ஃபோன் பண்ணால் கூட அவங்களோட கவலைகள் எதுவுமே என்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. நல்லா இருக்கேம்மா நீ படி, நல்லா இருக்கேன் நீ படி, நீ படிச்சினாவே போதும், நீ வந்து லைஃப்பில் ஜெயிச்சினாவே எனக்கு நிறைய இந்த வழியெல்லாம் எங்கேயோ எனக்கு பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அவங்க என் அம்மா அப்பா தோழிகள் சாரோட யூடியூப் வீடியோஸ் தான் நான் மறக்கவே முடியாது. எனக்கு அந்த இடத்த கொண்டு வந்து வாங்கி தந்திருக்குன்னா சாரோட யூடியூப் வீடியோஸ் தான். எங்களை போல் சாதனை பெண்கள் உருவாகிறதுக்கெலாம் சுரேஷ் அகாடமி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு சார். தேங்க்யூ வெரி மச் சார். சுரேஷ் வந்து வெற்றியின் முகவரின்னு சொல்லுவாங்க. எஸ் ஃபார் சுரேஷ், எஸ் ஃபார் சக்ஸஸ். தேங்க்யூ. நாங்கள் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் உடையார் கோயில் கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். எங்கள் பொண்ணை ஒரு ஆசிரியராக பார்க்கறதுக்காக தான் நான் ஆசைப்பட்டு படிக்க வச்சேன். ஆனால் அது பாஸ் ஆனாங்க, அதுக்கு வந்து ஒன்றும் பயன் இல்லாமல் போயிடுச்சு. டெட்டில் பாஸ் ஆனாங்க, பயன் இல்லாமல் போயிடுச்சு. மறுபடியும் நாங்கள் இதே மெட்ராஸுக்கு போய் பணம் கட்டி கொண்டு போய் சேர்க்க போனோம். அங்கேயும் என்னென்னா அதிகமாக ஃபீஸ் கேட்டாங்க. அதிகமாக ஃபீஸ் கேட்டதும் நமக்கு டிஎன்பிஎஸ் படிக்க முடியாது, நம்ம பிள்ளைய படிக்க வைக்க முடியாது நினச்சி வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே சொன்னாங்க ஒருத்தவங்க, சுரேஷ் அகாடமிக்கு போங்க, உங்கள் காசுக்கு 20 ரூபா தான், 20 ரூபா நீங்கள் என்ன கஷ்டமோ அதை சொன்னீங்கன்னா அங்கே படிக்க வைப்பாங்கன்னு. அதே இதாக நாங்கள் திரும்பி நான் கூட வரல, எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து அழைச்சிட்டு வந்தாங்க. அழைச்சிட்டு வந்து படிக்க வச்சாங்க. ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே 4லேயும் பாஸ் ஆனால் இப்போ 2லேயும் பாஸ் ஆகி இப்போ 2ல் வேலை கிடச்சிருக்கு. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடச்சிருக்கு. நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தையே வாங்கணும்னு கேட்டிருக்கோம். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இவ்வளவு எனக்கு வந்து இங்கே வந்து என்னோட வெற்றியை அங்கீகாரம் பண்ணி ரெகக்னைஸ் பண்ணி இவ்வளோ தூரம் சார் வந்து இந்த விழாவெல்லாம் சிறப்பித்து இவ்வளோ கொண்டு போகிறாங்க. ஆனால் என்னோட உறவினர்கள்லாம் ஒருத்தவங்க கூட எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லலை. நான் எல்லா நம்பரையும் டெலீட் பண்ணிட்டேன். அவங்கெல்லாம் வந்து நம்மளோட வளர்ச்சியை பார்த்து எனக்கு பொறாம தான் பட்டாங்க. 25 வயசில் என் கணவரை இழந்தோன்னே எல்லாருக்கும் தெரியும் கைம்பெண்ணா எப்படி வந்து ஒதுக்கப்படுவாங்க அப்படின்னு. ஒரு சாரியை என் மேலே தூக்கி போட்டு உன்னோட லைஃப் இதோட முடிஞ்சிடுச்சு, இனிமேல் நீ எதுவுமே பண்ண முடியாது, இனிமேல் நீ மேலே எழுந்து வர முடியாதுன்னு என்ன சொன்னாங்க.
ஆனால் இன்னொருத்தவங்க சொன்னாங்க, நீ வந்து எந்த சபைக்குமே நிற்கிறதுக்கு லாய்க்கு கிடையாது, நீ வந்து இனிமேல் எல்லாத்துக்குமே நீ ஒதுக்கப்படுறது தான், அதை ஏன் கூப்பிடுற இதை ஏன் கூப்பிடுறன்னு தான் உறவினர்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த சான்றோர் சபைக்கு மத்தியில் நான் இங்கே வந்து நிற்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் அந்த சபை எனக்கு வந்து பிடிக்கல. இந்த மாதிரி கற்று தேர்ந்தவர்களோட கல்வியாளர்கள் சபையில் நான் நிற்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அப்புறம் என் பொண்ணு பேசணும்னு சொல்கிறா, 12th படிக்கிறா. உங்களெல்லாம் பார்த்து தான் இப்போ வந்து எனக்கு 36 வயசு, என்னோட போராட்டம் 10 வருஷம். ஆனால் டிஎன்பிசியில் போட்டது 1 வருஷம் தான். நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களோட கஷ்டத்தை நிறைய பேர் ஏளனமாக பார்ப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து அப்போதைக்கு பதிலடியே கொடுக்காதீங்க, மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. நீங்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கொடுக்கறது தான் உங்களோட அது ஒரு மிதியாகவே இருக்கும். அது நீங்கள் இப்போ வந்து 12th படிக்கிறா, எனக்கு வந்து 36 வயசு. நம்ம யூபிஎஸ்சிலாம் எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் என்னால் படிக்க முடியுமா என்னங்கிறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எல்லாம் பயம்தான் காரணம், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா 12th படிக்கிறாளே, அடுத்தது அவளோட இதை தான் நம்ம பார்க்கணுன்னு. இன்றைக்கி நான் போட்ட என் பொண்ணை கண்டிப்பாக யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஆக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. சார்லாம் அதுக்கு எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். 12th முடிச்சுட்டே கொண்டு வந்து எனக்கு சேர்க்கணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கு நீங்கள் தான் சார் ஹெல்ப் பண்ணணும். பாப்பா பேசணும்னு ஆசைப்படுறான். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் நீதொளிரும் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் பொன்முடி மூலாமணியும் பொலித சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. என் தமிழ் தாய்க்கு இந்த அடியேனின் அன்பு வணக்கங்கள். சான்றோர் அவைக்கு என் அன்பான வணக்கங்கள். எங்கள் அம்மா தான் எனக்கு, எங்கள் அப்பா எல்லாமே எங்கள் அம்மா தான். எங்களுக்காக வண்டி கற்றுக்கிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து படிக்கிறப்ப எங்கள் அம்மாவுக்கு நிறையா உடம்பு சரியாமல் போணுச்சு. அதை சமாளித்து எங்கள் அம்மா படித்தாங்க. எங்கள் தாத்தா தான் எங்களோட இருந்தாங்க. எங்கள் தாத்தா அம்மாச்சோட தான் நாங்கள் இருந்தோம். எங்கள் அம்மா வந்து 1 வருஷம் எங்களை விட்டுட்டு போய் படித்தாங்க. அடுத்த வாட்டி நான் வந்து யூபிஎஸ்சி படிச்சுட்டு எங்கள் அம்மாவுக்காக நான் வந்து நீங்கள் நிற்பேன் நான் நம்புகிறேன். அப்புறம் வந்து தாத்தா பேசுவாங்க. பொதுவாக எங்கள்கிட்ட மைக்கை கொடுத்தா மேக்ஸிமம் வாங்க முடியாது. சில பேர் மார்க்கில் பாடத்துல எல்லாம் 100% படிப்பாங்க, இங்கே வந்து பேசும்போது திணறுவாங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. மைக்கை கொடுத்தா பிடுங்கிறது தான் கஷ்டம். காரணம் எப்படின்னா, நாங்களாம் மேடையில் ஏறி பழக்கப்பட்டிருக்கோம், நாடக சபாவிலாம் ஏறி பழக்கப்பட்டிருக்கோம். என் மாப்பிள்ளை இறந்து போய் இந்த பிள்ளைய 2 வயசில் தூக்கிக்கிட்டு அதை கவலைப்படாமல் அழைச்சிக்கிட்டு வந்து படிக்க வச்சு, என் பொண்ணு அந்த நேரத்தில் நான் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோமா, எதுக்கும் கவலைப்படாத, மச்சான் தான் இறந்து போயிட்டான், நீ வாழ்க்கையில் படித்து முன்னுக்கு வரணும்னு சொல்லி படிச்சிச்சு. அதுமாதிரி அடையாறு அவை ஹோமில் கொண்ட டீச்சர் டீன் படிக்க வச்சோம். அதுக்கப்புறம் பிஏ கரஸில் முடித்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் படிக்க சொல்லி குரூப் 4 பண்ணாங்க. குரூப் 4லையும் பாஸ் பண்ணாங்க. குரூப் 4ல் பாஸ் பண்ணி கவுன்சிலிங் நேராக போனோம். போய் உட்காந்து ஸ்டேஜில் பக்கமாக பிரட்டிக்கிட்டு கவுன்சிலிங் வெரிஃபை பண்ணாங்க. வெரிஃபை பண்ணும்போது ஃபோன் வந்துச்சு, உங்கள் சீடெல்லாம் லாக் பண்ணிட்டாங்க, நீங்கள் எழுந்திரிச்சு போங்க அப்படின்ட்டாங்க. அடுத்தது வெளியில் வரும்போது தூத்துக்குடி சைட்லேருந்து ஒரு அம்மா வந்து 10th படிச்சுட்டு அவங்களுக்கு இதேமாதிரி லாக் பட்டோன்னு சொன்னால் கீழே கடந்து உருண்டு பிறண்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு என் பொண்ணு ஆறுதல் சொன்னிச்சு. நான் வந்து என்னம்மா இப்படி வந்துட்டேன்னு சொல்லி அழுதப்பா, அழுகாதீங்கப்பா, நான் குரூப் 2ல் நிச்சயமாக பாஸ் பண்ணிவிடுவேன், நிச்சயமாக வெற்றி அடைவேன், நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. இருந்தாலும் கேட்டுட்டு 2:30 மணியை போல் என் மைத்துனர் வீட்டுக்கு வந்தேன். எனக்கு ஹார்ட் அட்டாக் அங்கேயே வந்துடுச்சு. ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்து, இவங்களுக்கெல்லாம் அது ஹார்ட் அட்டாக்னே தெரியாது, ஆஸ்பத்திரியில் கொண்ட எஸ்ஆர்எம் ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்து என்னை காப்பாற்றி அழைச்சிட்டு வந்தாங்க. குரூப் 2ல் அதுமாரி நான் வேண்டிக்கிட்டு இது குரூப் 2க்கு கவுன்சிலிங் அப்பாவை அழைச்சிட்டு போவானான்னு சொல்லாமல் அதான் நேராக போய் பார்த்துட்டு வந்து சாயந்தரமாக வீட்டுக்கு நுழையும்போது 7 மணிக்கு எனது பேத்தி செல்ஃபோனை கொடுத்து அம்மா பேசுனுங்கிறாங்க பேசுங்க அப்படிங்கும்போது, அப்பா நான் குரூப் 2ல் எனக்கு வேலை கிடச்சிருச்சின்னு சொல்லிச்சு. எனக்கு எந்த உச்சக்கட்டத்தில் இருந்தனோ இல்லையோ, அந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து அட்மிஷன் போடும்போது 2 பேரும் சொன்னாங்க, மேடம் கஷ்டப்பட்டுலாம் படிக்காதீங்க, 3 மாதம் இங்கே இருந்து அட்டன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் தான் வின்னிங் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க முகம் தான் எனக்கு நினப்பிச்சு. அப்போ வந்து சார்லாம் நான் பார்த்த கிடையாது. இப்போ இன்விடேஷன் செல்லில் வரும்போது தான் இவங்களோட பேசியை நான் பார்த்தேன். அவங்களுக்கு முதல்ல என் குலதெய்வத்தின் மாதிரி அவங்களுக்கு நன்றி சொல்லி பேச வாய்ப்பு அளித்த அனைத்துக்கும் நன்றி தெரிவித்து, உங்களோட உழைப்பை நிச்சயம் போடுங்க, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS Academy, வெற்றியின்